கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஒரு கொஸ்டினோட முடியுது. நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, நீ அவரை விட்டு போகிறதுனால், நீ அவரை விட்டு போகிறதுனால். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு போகும்போதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப ராத்திரி நேரத்திலே தூங்கும் முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். அப்படின்னா, நான் ஒருவேளை கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போறேனா, என்னோட வாழ்க்கையில எல்லாமே தேவ திட்டத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேனா, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில். அப்ப அந்த செய்தி யாருக்குனே அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். என்னை கர்த்தர் தான் வழி நடத்திட்டு போறாரு, ஆனால் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேனா, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நிறைய குடும்பம். அப்ப ராத்திரி நேரத்துல நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்க தான்ப்பா என்னை உண்மையிலே வழி நடத்துறீங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போக கூடாது, எனக்கு அது கிருபை தாங்க. ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் எங்கேயாவது தள்ளி போயிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. தள்ளி போகவும் கூடாது, தள்ளி போயிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்க திட்டத்துக்குள்ள இருக்கணும், நீங்க என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் ஆனாலே போதும். நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போக பிரச்சனைகள் இந்த பூமியில நிறைய இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணையும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கிருபை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கணும். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில். அப்போ அழகா நம்மளை எப்படி வழி நடத்துறார் அப்படின்னா, கர்த்தரே வழி நடத்துறார். ஒரு மனுஷன் இல்ல, கர்த்தரே நம்மளை வழி நடத்துறார். அவரு நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நம்ம ஒருவேளை கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போற எண்ணங்களோ சிந்தனைகளோ கண்ணில் உள்ள ஏதாவது ஒரு காரியமோ இல்ல வாழ்க்கையில கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிருந்தால், எதுவா இருந்தாலும், அப்பா நான் இப்படிப்பட்ட காரியத்துல நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருவீங்களா, என்னை மன்னிச்சிருவீங்களா, நான் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்குறப்பா, உங்க வார்த்தை கீழ்படிறப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன். இப்படி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு ஒப்புரவாறது தான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம்னா என்னன்னே அப்படின்னா, நம்ம தேவனோடு ஒப்புரவாகிடணும். இந்த உலகத்துல கடைசி வரையும் நம்ம கூட யார் இருப்பா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருப்பார். கூட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில உயிர் இருந்தாதானே உண்டு. கொரோனா நேரத்துல நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிந்தனை இந்த உலகத்தோட இருக்கா இல்ல இயேசு கிறிஸ்துவோடு இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம தேவனுடைய சமூகத்திலே தூங்கும் முன்பாக அர்ப்பணிக்கிறது தான் இந்த செய்தி. அப்போ இரவு நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாள், ஞானஸ்தானம் எடுத்த நாள், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்ட நாள், இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு ஒரு நிர்விசாரமாகவோ
இல்லை ஒரு துணிகரமான ஒரு பாவத்துக்குள்ளேயோ, இல்லை ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்துக்குள்ளேயோ, இல்லை ஒரு அக்கிரமமான ஒரு பாவத்துக்குள்ளேயோ, இல்லை ஒரு அசுத்தமான ஒரு காரியத்துக்குள்ளேயோ, இல்லை தீட்டுப்படுத்துற மாதிரி தேவையில்லாத இடத்துக்குள்ளேயோ எங்கேயாவது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? அதை நம்ம யோசித்து பார்த்து இரவு நேரத்திலே ஜெபிக்கும் போது, நம்ம மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகும் போது இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழி நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீங்க மட்டும்தான்ப்பா நல் வழியிலே எங்களை வழி நடத்துவீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எங்களை கர்த்தர் தான் வழி நடத்துறாங்க. அந்த கிருபை அப்போ உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமா பெருகணும். மனுஷனை சார்ந்து கொள்ளாமல், சுயத்தை நம்பாமல், எந்த ஒரு பாவ அடிமையிலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் என் தேவன் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லாத சொப்பனங்களை விளக்கிருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் வேலை அடைங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்துல பலவிதமான ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். அப்பா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எந்தெந்த பகுதியிலே மழை பெய்து கொண்டிருக்கோ பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. இரவு நேரத்துல சரீரத்துல பலவீனத்தோட காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல எந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. நைட் நேரத்தில் ஆக்சிடென்ட் கேஸ் ஹாஸ்பிட்டலில், ஐசியூவில், சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இன்னுமா படுத்த படுக்கையில் எந்த வியாதினாலே அப்பா அகோரமான வியாதினாலே கஷ்டப்படுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே சுகமானீர்கள் என்று வேதத்தின்படி யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தீர்காயுசை கட்டளையிடுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, தனிமையில இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க, கண்ணீர்ல இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. திருமணம் முடியாமல் இருக்கு, சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே அப்பா ஒருமனப்பட்ட ஆவியில பிரிஞ்சு போயிட்டாங்க. நைட் நேரத்துல மதுபான அடிமை, போதைய காரியங்கள், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, எத்தனையோ பாவ அடிமையில வாழ்றாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை ஜனங்கள் இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவபஸ்ல எழுதப்படணும். கிருபை தாங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நாளைக்குள்ள தேவையை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் எல்லா தனிமை, பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. எந்த குடும்பத்திலே பாவ அடிமையில வாழ்றவங்களும் அந்த ஜனங்களை மீட்டெடுங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ கிருபை செய்யுங்க. நைட் நேரத்துல செல்போன்ல தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்துகிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் இணைந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை, உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் உண்மையிலும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துல இருக்காங்க, வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க,
டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.